நிழல் எப்போதும் நம்மோடுதான் இருக்கும். இந்த நீதியை சொல்லும் கதையை பார்ப்போமா? வெல்கம் டு வி வின். இந்த சேனல் உங்களுக்கானது, உங்கள் வெற்றிக்கானது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு வெயிலான மதியத்தில் பரமார்த்த குருவும் அவரின் 5 சீடர்களும் ஒரு சிறிய கிராம பாதையில் நடந்து கொண்டு இருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாகவும் ஒருவருக்கு ஒருவர் விளையாடிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். அப்போது ஒரு சீடன் தரையில் விழுந்திருந்த தன் நிழலை கவனித்தான். குருவே, நம்ம பின்னாடி யாரோ வராங்க, கருப்பு மனிதர்கள் வராங்க என்று பயந்து கத்தினான். மற்ற சீடர்களும் உடனே தங்கள் நிலைகளை பார்த்து அதே போல் பயந்து விட்டார்கள். அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஓடும்போது அந்த கருப்பு மனிதர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். எல்லோரும் குழப்பமடைந்து அருகில் இருந்த மரத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். அப்போது அங்கு ஒரு சிறுவன் வந்தான். அவர்கள் செய்வதை பார்த்து சிரித்தான். நீங்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க என்று கேட்டான். சீடர்கள் நடுங்கி திருடர்கள் வராங்க என்று சொன்னார்கள். உடனே சிறுவன் குதித்து காட்டினான். உடனே நிழலும் அவனோடு சேர்ந்து குதித்தது. அப்போதுதான் குருவும் சீடர்களும் உண்மையை புரிந்து கொண்டார்கள். உடனே குரு ஒரு ஞானி போல, இதுதான் வாழ்க்கை பாடம், நிழல் எப்போதும் நம்மோடுதான் இருக்கும் என்று சொன்னார். சீடர்கள் அதையும் ஒரு பெரிய அறிவுரையாக ஏற்பூச்சியம் கொண்டார்கள். சிறுவன் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றான்.